ஈரம் இல்லாத நிலமும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, ஈரம் இல்லாத நெஞ்சமும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு இடம் வாங்க போறோம்னா அந்த நிலத்துல கீழே கிரவுண்ட் வாட்டர் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா அந்த நீர் இருந்தால், கிரவுண்ட் வாட்டர் இருந்தால் மட்டும்தான் நம்மளால அங்க வாழ முடியும். அதே மாதிரி நம்ம உடம்புலையும் நிலமுலகத்தை சார்ந்த உறுப்புகள் சொல்லி 2 உறுப்புகள் இருக்கு. ஒன்று வயிறு, இன்னொன்று மண்ணீரல். இந்த வயிறு என்பது நிலத்துக்கு மேலுள்ள பகுதியாக எடுத்துக்கொள்ளுங்கள். மண்ணீரல் என்பது நிலத்துக்கு கீழே உள்ள ஒரு பகுதி. இப்போ நிலத்துக்கு கீழே எப்படி நீரோட்டம் இருக்கணுமோ அதே மாதிரி நம்முடைய உடம்புலையும் நிலத்துக்கு கீழே உள்ள பகுதியான இந்த மண்ணீரல் என்பது ஈரப்பதத்துடன் இருக்க வேண்டும். இது எப்பவுமே குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். அதே மாதிரி வயிறு என்பது காய்ந்த நிலையில் இருக்க வேண்டும். எப்படி இங்க பூமியிலையும் மேலே ரோடு காஞ்சு இருக்கணும், அது ஈரமா இருந்து இல்லை தண்ணி தேங்குது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய போக்குவரத்து என்பது பாதிக்கப்படும். இதே மாதிரி தான் நம்மளுடைய உடம்புலையும் இந்த வயிறுல நீர் என்பது தேங்க ஆரம்பிக்கும் பொழுது ப்ளோட்டிங் ஏற்படும். அதே மாதிரி மண்ணீரல் என்பது காஞ்சிடுச்சுன்னு சொன்னா அது ஈரப்பதத்துடன் இருக்க வேண்டும். நிலத்துக்கு கீழே உள்ள பகுதியான மண்ணீரல்ல நீரோட்டம் இருக்க வேண்டும். இந்த மண்ணீரல்ல நீரோட்டம் இல்ல, காஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அங்க அது நமக்கு ஜுரத்தை உண்டாக்கும். ஜுரம் வந்தாலே நம்முடைய வாய் கீழ் உதடு காஞ்சி போயிடும். ஏன் அப்படின்னா இந்த மண்ணீரலுடைய வெளி உறுப்பு தான் இந்த வாய் உதடு. அப்போ இந்த வாய் உதடுல படுற மாதிரி நம்ம தண்ணி குடிக்கணும். இன்னும் இளநீர் குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா கூட ஸ்ட்ரால குடிக்காம வாய் உதடுல படுற மாதிரி நம்ம குடிச்சோம்னு சொன்னா இந்த மண்ணீரலுக்கு இந்த நீர் சக்தி டைரக்டா நமக்கு கிடைக்கும்.